கோல்ன்றது வந்து என்னோட பெரிய உயிர் மாதிரி. நான் உட்காந்துருக்க ஆஃபீஸில் வச்சிருப்பேன், நான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சிருப்பேன், நான் தூங்கி எந்திரிச்சா என் முன்னாடி வச்சிருப்பேன். எல்லாமே என்னை என் வீட்டுக்காரர் சொல்ல, உனக்கு வெக்கமே இல்லையா இப்படிலாம் ஒட்டி வைக்கிறதுக்கு, ஊர் பையன் என்ன சொல்லுவான்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் யாரையும் களவானலை, அவங்க கஷ்டத்தை நான் அவங்கள கஷ்டப்படுத்தலை, என் சுயமாக நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி நான் சொல்லி ஆவேன், எனக்கு எந்த வெக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சிருப்பேன். ஆனால் அது ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அது அப்படியே கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. நான் 2019 நான் இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக வரணும்னு ஒரு இங்கிலீஷ்காரி படத்தை போட்டு ஒட்டி வச்சிருந்தேன். 2017 ஒட்டியிருந்தேன். 2019 இன்டர்நேஷனல் பீஸ் கவுன்சில் இன் யூஎஸ்ஏன்னு எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதே இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபர் அமெரிக்காவிலேருந்து எனக்கு அந்த அவார்டு கிடச்சிது. அடுத்து 2026 சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த இந்தியாவிலே சிறந்த தொழில் அவார்டு கிடச்சி. இன்றைக்கி ஒரு 1000 அவார்டுக்கு மேலே நான் வாங்கியிருப்பேன். எல்லாமே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளில், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அப்படி பல ஊர்களில், துபாய், அப்படி ஊர்கள்லாம் போய் இதெல்லாம் ஒவ்வொரு என்டர்பிரைஸுக்கும் மோட்டிவேஷன் மாதிரி சொல்கிறது, அது மாதிரி நிறைய அவார்ட்ஸுகள் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே என்னை நம்பி வர எல்லா என்டர்பிரைஸுக்கு நான் இதை சொல்கிறது தான். நிறைய கஷ்டப்பட்டு வரவங்களுக்குலாம் நான் ஒரு இடம் கொடுத்து, எனக்காக கொடுக்க முடியலனாலும் இந்த இடத்துல கிடைக்குதுன்னாச்சு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை நான் இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் இருக்கிற காலம் வரைக்கும் செய்வேன்.